Today we are going to see this debouncing the switch. So நம்ம switch press பண்ணிட்டு ஸோ அது அந்த ஸ்விட்சோட இன்புட் பேஸ் பண்ணி நம்ம எல்இடி வந்து டர்ன் ஆன் இல்லை டர்ன் ஆஃப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது அந்த டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் வந்து நம்ம டாகல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பட்டன் டாகல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்விட்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது சிஸ்டமில், ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஹாய், என்னோட பேர் வந்து சதீஷ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆல்சோ சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் சிஸ்டமில். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீபவுன்சிங் தான் ஸ்விட்ச்னா என்னென்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா சிஸ்டமில் வந்து இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கனெக்ஷனு. ஸோ ஒரு பவர் சோர்ஸில் ஒரு ரெசிஸ்டர், இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த மாதிரி வந்து வோல்டேஜ் ஸ்பைக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம என்ன திங்க் பண்ணுவோன்னா, இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக அலைன் ஆகிட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும்னு நினைப்போம். பட் அதுதான் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம டீபவுன்சிங் பண்ணணும். ஸோ டீபவுன்சிங்கில் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இனிஷியலாக ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அது ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த டீபவுன்சிங் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பட்டனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டில் வந்து அது ஆனாக இருந்துச்சுன்னா பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த எஃபெக்டிவ் இனிஷியலாக நம்ம கிளிக் பண்ணும்போது வர அந்த நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ண இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுதான் டீபவுன்சிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அந்த ஸ்விட்ச் கூட பவர் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு எண்டில். அது டீஃபால்ட்டாக அந்த ஸ்விட்சோட அந்த பவர் சோர்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது கிரவுண்டுக்கு போயிடுது. ஸோ நீங்கள் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த பவர் வந்து டேரெக்டாக இட் கோஸ் டு தி பின் நம்பர் 2. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இது பின் நம்பர் 2க்கு போகுது. ஸோ தட் நம்ம இதை ரீட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது கிரவுண்டில் இருக்கும், கிரவுண்டோட ஒரு லோடில் கனெக்ட் ஆகிருக்கு. அது இந்த ரெசிஸ்டர் தான் இந்த லோடு ஆக்ட் ஆகுது. நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதுலேருந்து இந்த 5 வோல்ட்லேருந்து வர இந்த பவர் வந்து கோஸ் டு தி பின் 2. ஸோ நம்ம இந்த பின் 2 ரீட் பண்ணி ஸோ அதனோட ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த எல்இடி 13th பின்னில் இருக்கிற எல்இடி வந்து டர்ன் ஆன் ஆர் டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த ஹை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சர்க்யூட்டு. ஸோ சிம்ப்ளி ஸ்விட்ச்சு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பவர் வந்து பைபாஸ் ஆகி கோ டு தி பின் 2, இல்லைனா டிஃபால்ட் இட் கோஸ் டு தி கிரவுண்ட் வயா 10K ஓம் ரெசிஸ்டர். ஸோ இதுதான் ஸ்கீமேட்டிக். ஸோ இப்போ நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேஸ் இப்போ கோட் செக் பண்ணுவோம். ஸோ கோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ SW பின்னு. ஸோ ஸ்விட்ச் எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த பின் வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் 2ன்னு.
எல்இடி வந்து பை டிஃபால்ட் வந்து 13th பின்னில் இருக்குது. ஸோ நான் அதை 13 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு சில வேரியபிள்ஸு தேவை. ஸோ பேசிக்கலாக இந்த எல்இடியோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ண எதர் வந்து இந்த ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண சில வேரியபிள்ஸு. ஸோ ஒன்று வந்து எல்இடி ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து பட்டனோட ஸ்டேட்டை செக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த எக்ஸாம்பிளில் வந்த மாதிரி இப்போ டீபவுன்ஸோட டைமிங்கு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீபவுன்ஸோட டைமிங் வந்து 15 கொடுத்துருக்கேன். பேசிக்காக வந்து இவ்வளோ டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணுவோம் அந்த ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் இது. லாஸ்ட் டீபவுன்ஸ் டைம் வந்து நம்ம இனிஷியலாக 0ன்னு கொடுக்குறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டாக பட்டன் கிளிக் பண்ண உடனே இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண பிறகும் ஸ்டில் பட்டன் வந்து ஆன்லேயே இருந்துச்சுன்னா நம்ம பட்டனோட ஸ்டேட்டை வந்து ஹைன்னு மாற்றிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம் பேசிக்கலாக. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து அகெயின் வந்து ஃப்ரம் Arduino சைட்லேயே இருக்குது. நீங்கள் அந்த கோடு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனோட ஸ்லைட் மாடிஃபிகேஷன் வெர்ஷன் தான் இது. ஸோ செட்டப்பில் என்ன நடக்குதுன்னா நம்ம 2 பின் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பின் இந்த ஸ்விட்ச் பின்னை வந்து இன்புட்டாகவும் அடுத்து வந்து எல்இடி பின்னை வந்து அவுட்புட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த 2 பின் மோடு ஏபிஐ. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட். ஸோ இனிஷியலாக நம்ம பின்னில் என்ன ஸ்டேட்டஸை ரைட் பண்ணுறோன்னா 0ன்னு ரைட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக எல்இடி வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம செட்டப்பில் பண்ணிவிட்டு லூப்புக்கு போகிறோம். ஸோ லூப்பில் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ரீடிங் எடுக்கிறோம். ஸ்விட்ச் பின்னில் வந்து என்ன ரீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ இருக்கும். ஸோ பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைன்னா இது ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கண்டிஷன் வந்து இப்போது ஸ்விட்ச் வந்து நாட் பட்டன் லாஸ்ட் பட்டன் ஸ்டேட்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டு டீபவுன்ஸ் டைம் வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டீபவுன்சிங் பண்ணலன்னா டீபவுன்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் பேசிக்லி. ஸோ அடுத்து இந்த கரண்ட்டு டைமும் லாஸ்ட்டு டீபவுன்ஸ் டைமும் வந்து கிரேட்டர் தென் தி டீபவுன்ஸ் இல்லை. ஸோ அதாவது 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இனிஷியலாக 50 மில்லி செகண்ட். ஸோ அது வந்து கடந்துடுச்சா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ டைம் வந்து ஆன பிறகு மறுபடியும் வந்து இந்த ரீடிங் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட் இருக்கோ பட்டனோட ஸ்டேட் வந்து அந்த பட்டன் ஸ்டேட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ ஹையாக இருந்துச்சுன்னா எல்இடியோட ஸ்டேட்டை வந்து இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஆப்ரேஷன், நம்ம ட்ரூ ஃபால்ஸ் செட் பண்ணல, என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஸ்டேட்டஸை வந்து செட் பண்ணுறோம். 1 இருந்தால் 0 ஆகும், 0 இருந்தால் 1 ஆகும். ஸோ தட் எல்இடி வந்து ஆனில் இருந்தால் ஆஃப் ஆகும், ஆஃபில் இருந்தால் ஆன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து அந்த டாக்லிங் நடக்குது. ஸோ அடுத்து அதனோட அவுட்புட்டை நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கோட். ஸோ இதை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ இதனோட அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே அப்லோடு கொடுத்தீங்கன்னா போர்டில் வந்து அப்லோட் ஆகும்.